அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பழமொழி பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் போனால் காலாட்டினே சோறு தின்னலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது ஏதாவது உங்களுக்கு யோசனை இருக்குதா? காலாட்டினே உட்காந்துருந்தா எப்படி சோறு வரும்? அப்படி தான் நம்மால் ஒருத்தன் போய் யாரோ சொன்னாங்கன்ட்டு காஞ்சிபுரத்தில் உட்காந்து ஒரு திண்ணை மேலே உட்காந்து காலாட்டினே இருந்தான். சோறே யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. அப்புறம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார். நீ யார் நீ இங்கே நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் உட்காந்து காலாட்டினுக்கிற அப்படின்னு கேட்டான். இல்லை, எங்கள் ஊரில் சொன்னாங்க காஞ்சிபுரம் போனால் காலாட்டினே சோறு தின்னலான்னு. நானும் காலையிலேருந்து காலாட்டினுக்கிறேன், யாரும் சோறே கொண்டு வந்து கொடுக்கல, கால் தான் வீங்கும் போல இருக்குது அப்படின்னு நானும். அட மடையா, அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. காஞ்சிபுரத்தில் நெசவு தொழில், கைத்தறி தொழில் நிறைய செய்வாங்க. அங்கே போய் அந்த கைத்தறி மிஷினில் உட்காந்துன்னு கையையும் காலையும் ஆட்டி ஆட்டி அதை நெய்வாங்க, நெசவு. அந்த மாதிரி நெசவு நெய்தால் ஓரளவுக்கு செஞ்சாங்கன்னா அதுக்கு கூலி இவ்வளோ, இத்தனை மீட்ரு ஒரு நாளைக்கு நெஞ்சால் இவ்வளோ கூலின்னு சொல்லிட்டு தருவாங்க. அதை கொண்டு வந்து தான்டா குடும்பம் நடத்தணும், சாப்பிட்ணும், அதை தான் அப்படி சொன்னாங்க. நீ தப்பாக புரிஞ்சுன்னு வெறும் காலை ஆட்டின்னு இருந்தால் இங்கே யாரும் சோறு போட மாட்டாங்க. போடா, போய் எங்கேயாச்சும் நெசவு ஆலையில் போய் வேலை கேளு, அவங்க சொல்லி தருவாங்க, அதுக்கப்புறம் உனக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். இப்படி தான் நம்ம ஆளுங்க எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது ஒருத்தர் என்ன பண்ணார், சாராயத்தில் ஒரு புழு எடுத்து போட்டு அந்த புழு கொஞ்ச நேரத்தில் செத்து போச்சு. இதுலேருந்து என்னடா தெரியுது உங்களுக்குன்னு கேட்டால், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான், இந்த சாராயத்தை குடித்தோம்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் செத்துரும், அதுதான் இதுக்கு விஷயம் அப்படின்னு சொன்னானான். அந்த மாதிரி இந்த எதை சொல்ல வராங்க, என்ன பண்ண வராங்கன்றதே புரிஞ்சிக்காமல் அவங்க ஒரு விஷயத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்கின்னு செயல்படுறது. அந்த மாதிரி நீங்களும் செயல்படாதீங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு யோசித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.